இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரெஸ்லிங்கை பற்றி WWE பற்றி பலவிதமான ரிட்டைர்மெண்ட் அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் டீட்டில் தெரிஞ்சுக்கிட்டு முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனோட ரிட்டர்ன் அப்டேட். பிரான் ஸ்ட்ரோமன் எப்போ ரிட்டர்ன் வரப்போறான்ற விஷயத்தை தன்னோட இன்ஸ்டாகிராம் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாரு. பிரான் ஸ்ட்ரோமன் தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெயிட் லிஃப்டிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பிரான் ஸ்ட்ரோமன் மியூசிக் பேக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரான் ஸ்ட்ரோமன் ஒரு ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் எப்போ வருவீங்கன்ற கேட்ட கேள்விக்கு இந்த வருஷம் ராயல் ரம்பிள் நான் வரப்போகிறேன், அது மட்டும் இல்லாமல் கெயின் எலிமினேட் பண்ணி ரெக்கார்ட் வச்சிருக்கு 11 பேர் எலிமினேட் ஒரே மேட்ச்ல அதை நான் பீட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதன் மூலமாக பிரான் ஸ்ட்ரோமனோட ரிட்டர்ன் அப்டேட் வந்து ராயல் ரம்பிள்ல 2025 இருக்க போது. அது மட்டும் இல்லாம பயங்கரமான ரிட்டர்னா இருக்க போது அப்படின்ற மாதிரி இப்போ ஹிண்ட் கிடைச்சது. அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் ரேமி ஸ்டுடியோட ரிட்டையர்மெண்ட் பிளான். ரேமி ஸ்டுடியோ கிட்டத்தட்ட வந்து 50 வயசு ஆயிடுச்சு. ரேமி ஸ்டுடியோ ஏற்கனவே சொல்லியிருந்தாரு 50 வயசுல நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு பிளான், அந்த ஃபேர்வெல் டூர் அங்கே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல் ரேமி ஸ்டுடியோக்கு இப்போ கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2023 WWE 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாரு. 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாலும் அவர் ரிட்டையர்மெண்ட் பிளான் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் மெக்சிகோவில் நடக்க போகிற பேக்லேஷில் 2025 அந்த இடத்துல வந்து அவருக்காக ஒரு செலிப்ரேஷன் பண்ண விதமாக லோகோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரேமி ஸ்டுடியோ ரெசில்மேனியாவில் வந்த ஒரு என்ட்ரன்ஸ்க்கு கொடுத்த காஸ்டியூம் மாதிரி அந்த பேக்லேஷ் லோகோவில் இருக்குது. அது பார்க்கும்போது அது ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணதா இல்லை இதுதான் ரியல் லோகோவான்றது இன்னும் ஐடென்டிட்டி ஆகலை. இந்த மாதிரி போட்டு இப்போ ஃபேன்ஸ் நிறைய பேர் மெக்சிகோவில் ரேமி ஸ்டுடியோ ரிட்டையர்மெண்ட் ஆகணும், பேக்லேஷ் நடக்க போகிற மெக்சிகோவில் ரேமி ஸ்டுடியோ ரிட்டையர்மெண்ட் டூர் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங்கில் இருக்குது ரேமி ஸ்டுடியோ ரிட்டையர்மெண்ட். அது நம்ம ரேமி ஸ்டுடியோ 50 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்னு சொன்னதும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜான் சீனாவோட ஃபேர்வெல் டூர் நடந்துகிட்டு இருக்கு. ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் பிளான் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஜான் சீனா தன்னோட ரிட்டையர்மெண்ட்டில் கடைசி மேட்ச், அந்த மேட்ச் வந்து யார் கூட விளையாட போகிறான் அப்படின்ற மாதிரி இப்போ தகவலை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜான் சீனா இந்த மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படுத்த வகையில் நல்ல மேட்சஸாக நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நான் இந்த இடத்துலையும் என்னோட செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மேட்ச் தான் வேண்டுன்ற மாதிரி நான் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் கம்பெனி என்ன முடிவு பண்ணுதோ, பிஸ்னஸில் என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதுபடி நடந்துக்க போகிறேன். ஆனால் அந்த மேட்ச் வந்து பெஸ்ட் மேட்சாக கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து யார் கூட இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேபி நிறைய பேர் சொல்லியிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆர்டன் கூட தான் இருக்கணும். ராண்டி ஆர்டனுக்கு ஜான் சீனாவுக்கு ரெசில்மேனியாவில் ஒரு மேட்ச் வரல, அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ராண்டி ஆர்டனோட ட்ரீமும் இதுதான். ராண்டி ஆர்டன் ரெசில்மேனியாவில் எனக்கும் ஜான் சீனாவுக்கு ஒரு மேட்ச் நடந்ததே கிடையாது, நடக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது இந்த வருஷம் ஃபேர்வெல் டூரில் ஃபைனல் மேட்சாக நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.